மக்களே! இந்த வாரத்திலே இந்த நாள் தான் ஒரு சிறப்பான ஒரு நாளா நம்ம மார்க்கெட்டுக்கு அமைஞ்சிருக்கு. நிஃப்டி 50 277 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி 672 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. இன்னைக்கு டே ஹைல இருந்து பார்க்கும்போது, கொஞ்சம் சரிவடைஞ்சு க்ளோஸ் ஆனாலும், பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வெறும் ஒரு 180 க்ரோர்ஸுக்கும், டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 680 க்ரோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நெட்டா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 2 பேரும் விக்காம இருந்திருக்காங்க. என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அடுத்தது இன்னைக்கு டேல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முத்தூட் ஃபினான்ஸோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ முத்தூட் ஃபினான்ஸோட ப்ராஃபிட் 105% உயர்ந்திருக்கு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை முத்தூட் ஃபினான்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டுல. ஸோ அது மட்டும் இல்லை, இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது இந்த வருடம், அதாவது FY 26 ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வருடமாக முத்தூட் ஃபினான்ஸுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 95% வந்து உயர்ந்திருக்கு. இந்த காலாண்டில் பார்க்கும்போது ஒரு 3000 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஒரு 3086 கோடி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ரீசன் கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸோ நான் கோல்டு பிஸ்னஸும் முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது தான் இதுக்கு மெயின் ரீசனாக வந்திருக்கு. ஓவராலாக சூப்பரான ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்கு முத்தூட் ஃபினான்ஸ். அடுத்தது ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஐஆர்எஃப்சியோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது 1684 கோடியாக இருக்குது. இன்கம் பார்க்கும்போது, அதாவது ரெவன்யூ பார்க்கும்போது 9% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஐஆர்எஃப்சியோட FY 26 FY 25 கூட கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட்டில் வந்து க்ரோவ் ஆகிருக்கு அவங்களுடைய பேட் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஐஆர்எஃப்சி கிட்ட இல்லை. இயர் ஆன் இயரில் ஃப்ளாட் அண்ட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ், அதாவது குறைஞ்சிருக்கு அவங்களுடைய லாபம் அப்படிங்கிறது தெளிவாக வந்து நமக்கு தெரியுது. ஸோ போன 3 காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒஸ்ட் குவார்ட்டராக இந்த குவார்ட்டர் ஐஆர்எஃப்சிக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஐஆர்எஃப்சி என்கிட்ட இருக்குது நல்ல ஒரு பாட்டமில். ஸோ பெரிய அளவுக்கு அது வந்து அப்போ தான் புது பங்கு. ஸோ வந்து ரொம்ப நாட்கள் அப்படியே பாம்பாட்டம் அப்படியே கீழேயே ஊறிட்டு கிடந்தது. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்பட்டது. நல்ல ஒரு டிவிடெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு, அதாவது அந்த ரேட்டில். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இடையில நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் வந்து ஃபைன் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இப்போது சரிவின் பாதையில் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சி நின்றுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்பப்போ ஒரு ஏற்றம் கொடுக்குது. பட் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு புது லோவை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் டெஃபினட்டாக வேல்யூ பையிங்கே கிடையாது அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்யூ கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மனசில் ஏற்றிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்ஐஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஹெச்ஐஎலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருக்குது. என்ன ரீசன்? ஸோ ஹெச்ஐஎலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் இந்த காலாண்டும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. 4196 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ உயர்ந்திருக்கு, ப்ராஃபிட் பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு மார்ச் காலாண்டும் இதே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா, ஸோ ஒசூரில் இவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது போல். ஸோ ஹெச்ஏஎல் அண்ட் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் பார்த்தேன், க்ளீனாக வந்து பார்க்கல. ஸோ இந்த நியூஸ் வந்ததும், அதாவது இந்த ரிசல்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு அந்த செய்தி தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ இது ஹெச்ஏஎல் கிட்ட இருக்கக்கூடிய அப்டேட். லாங் டேர்மில் நல்ல நிறுவனம், ஆனாலும் ஸோ இந்த நிறுவனம் ஸோ ரொம்ப வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண ஒரு நிறுவனம். அதனால் இது பக்கமெல்லாம் நம்ம போய் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸோ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் நம்ம பார்ப்போம். அதுவும் குறிப்பாக எந்த இடத்துல மார்க்கெட்டில் எந்த இடத்துல ப்ளீட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி நம்ம போகிறத வந்து ட்ரை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதை தான் நான் எப்பவும் பண்ணுவேன். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா அதை தான் நான் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டுக்கு ஃபேவர் இல்லாமல் சில செக்டார் இருக்கும், அந்த செக்டாரை நோக்கி போகிறத மட்டும்தான் என்னோட ஒரு வாடிக்கையாக நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த வரிசையில் ஐடி செக்டார் பின்னாடி நான் போயிட்டுருக்கேன். எஃப்எம்சிஜி செக்டார் பின்னாடி போனால் அடுத்த ஆட்டோ செக்டாரில் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்ட்டு காத்துட்ருக்கேன். ஸோ வந்ததுன்னா டெஃபினட்டாக பிடிப்பேன். அதே மாதிரி வங்கி பங்குகள். ஸோ இங்கெல்லாம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்து அனலிசிஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடம். ஃப்யூச்சரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது ஓரளவு சுலபம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த செக்டார் பின்னாடி தான் இப்போதைக்கு நான் போகிறேன். இது போக அப்பப்போ நமக்கு சின்ன சின்ன பங்குகளில் சான்ஸ் ஏற்படுது. ஸோ அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், டீசெண்ட்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எப்போவுமே மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்டார், ஏன் இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஹெச்ஏஎல்லே ஒரு நாள் பெரிய அளவுக்கான
ஒரு லோ ப்ரைஸில் இருந்தது. பட் அந்த டைமில் பெரிய அளவுக்கான ஒரு ஆர்வம் இல்லை. நான் இதில் ஸ்விங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதனால் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு டிஃபென்ஸ் செக்டார் மேலே அந்த அளவுக்கான ஒரு புரிதல் இல்லை. ஸோ அதனால் நான் பண்ணலை. அதுக்காக ஏறிடுச்சு அப்படின்ட்டு இப்போவும் போய் குதிச்சு ஏறி குதிச்சு வாங்குற ஒரு பழக்கமும் என்கிட்ட வந்து கிடையாது. ஸோ பாட்டமில் இருக்கும்போது பலரும் கண்டுகொள்ளாமல் விட்ட பங்கு இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது தொடர்ந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் நிலைக்கும் அப்படின்னு நினைப்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஒரு நினைப்பு அப்படின்னு தான் நான் வந்து அடித்து சொல்லுவேன். ஸோ இப்போ யாரும் எல்லாரும் விரும்பாமல் இருக்கக்கூடிய செக்டார் பின்னாடி போகிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு டேயில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 52 வீக் ஹையை பார்த்தீங்கன்னா இந்த அதானி என்டர்பிரைசஸ் ரீச் பண்ணியிருக்கு. 8.5% வரைக்கான ஏற்றம் இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிளாக் டீல் நடந்திருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ யார் அதிகமாக வாங்கி தொலைச்சாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ பிளாக் டீல் மூலிமா இந்த பங்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த காலாண்டு அவங்க நஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸோ டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. எதிர்பாராத ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். 5783 கோடி இந்த காலாண்டில் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போதும் கணிசமாக வந்து கூடியிருக்கு இந்த டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வண்டிகளை விற்கிறத நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஸோ வண்டிகள் விற்பனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்பர் 2 பொசிஷனில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளில் இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. போன காலாண்டு நஷ்டம், இந்த காலாண்டு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட். இயர் ஆன் இயர் குறைஞ்சாலும் கூட இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னப்பா நீ வெஹிக்கிள்ஸ் வந்து விற்கவே இல்லைன்னு சொல்கிறியே, ஆனால் டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூவும் கூடியிருக்கு, அவங்களுடைய லாபமும் கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வந்தது அப்படின்ட்டு தெரியல. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஸோ டாடா மோட்டார்ஸோட Q4 ரிசல்ட் நீங்கள் போய் தேடி எடுத்து பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இங்கே டொமஸ்டிக்காக எவ்வளோ காரை விற்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிற நம்பர்ஸை ஈஸியாக வந்து கொடுப்பாங்க. இதே நம்ம ஜேஎல்ஆரோட சேல்ஸை நம்ம தேடணும்னா கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கணும். ஸோ அவ்வளோ ரிஸ்க்கு. அது மட்டும் இல்லை, ஜேஎல்ஆரோட சேல்ஸ் பார்க்கும்போது நான் தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். பல சைட்டு, அது என்ன சைடுன்னு எனக்கே தெரியாது. நான் பாட்டுக்கு தேடி போய்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமான ரீஜன்ஸ்லலாம் சொதப்பிட்டு தான் இருக்காங்க. விற்பனை அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தும் கூட ஸோ டாடா மோட்டார்ஸோட வருமானம் உயர்ந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட கண்ணோட்டம் மார்க்கெட் இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா வருமானம், லாபம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ லோ வேல்யூவில் இருக்குது. அதாவது பிஇ ரேஷியோ பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையில் ஸோ முதலீடு நான் பண்ணுவேன். ஸோ அந்த முதலீடு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெற்றியும் அடைஞ்சிருக்கு, சில டைம்ஸ் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அதில் ஒரு தோல்வி ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. வெறும் 2 பிஇயில் இருந்தது. நல்ல ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் பொய் அப்படின்ட்டாங்க. பட் அந்த மாதிரி இங்கே டாடா மோட்டார்ஸ்லாம் நடக்காது. ஆனால் இந்த இடத்துல வேறு சில அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மேபி வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, அதான் உண்மையான டேட்டா. ஸோ வெஹிக்கிள் சேல்ஸோட, அதுவும் குறிப்பாக ஜேஎல்ஆரோட சேல்ஸ் டேட்டா பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாமல் இருக்குது. அதனால் இதை நான் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் இந்த இடத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஃபர்தராக ஒரு டிப் நடக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா குளோபலாக இருக்கக்கூடிய வாக்ஸ்வேகன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. டொயோட்டோ பார்க்கும்போதும் இந்த காலாண்டு லாபம் குறைஞ்சிருக்கு. அதை பற்றி நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் இன்னும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கேன். டெஃபினட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கோ இல்லைனா நாளைக்கோட வீடியோலையோ. ஸோ சைனீஸ் நிறுவனங்களோட காம்படிஷன் ஹெவியாக வந்து இருக்குது. இதை வந்து டொயோட்டாவாலேயே சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்குது. குறிப்பாக ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் சைனா பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வருமானம் கொடுக்கக்கூடிய ரீஜன், நல்ல சேல்ஸ் நடக்கக்கூடிய இடம். அங்கே தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ் ரிலேட்டடில் சில ப்ராப்ளம்ஸ் அண்டு மற்ற சைனீஸ் கம்பெனிஸ் கூட போட்டி போட முடியாதது ஒரு காரணம். இதனால் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. பட் இருந்தும் இந்த காலாண்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சூப்பர் தான். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மேபி வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக இதை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை டபுள் ஆக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் சைஸை அப்படியே டபுள் ஆக்க முடியுறது அவ்வளோ சாதாரண காரியமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 5 வருஷம் கழித்து நம்மளே இதை ஞாபகம் வச்சுக்கோமா என்னன்னு தெரியல. சரி சொல்லியிருக்காங்க, செய்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். இந்த பங்கெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ பார்ப்போம். ஆனால் தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்ட்டு.
பார்ப்போம் என்ன பண்றாங்க. 5 வருஷத்துல டபுள் ஆக்குறாங்களான்ட்டு. அடுத்தது Zydus கிட்ட இருந்து ஒரு பெரிய அப்டேட். Zydus பார்த்தீங்கன்னா, பைபேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஞாபகம் இருக்கு. 22 நான் நினைக்கிறேன். பைபேக் பார்த்தீங்கன்னா, இவங்க போட்டிருந்தாங்க. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைபேக் இந்த Zydusல பார்ட்டிசிபேட் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, இப்ப 26ல ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அரவுண்ட் ஒரு 650 கிட்ட நினைக்கிறேன். கரெக்ட்டா அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். 650 கிட்ட ஷேர திருப்பி வாங்குனாங்க. இப்ப என்ன ரேட்ல வாங்க போறாங்கன்னு தெரியல. வரக்கூடிய வாரத்துல இதோட பைபேக் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மே 17 நான் நினைக்கிறேன். மே 17 19 ரிசல்ட் அப்ப இத பற்றி அவங்க கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சு நல்ல ஒரு பிரைஸ்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நான் கண்டிப்பா பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். எப்படியும் ஆரோ ஃபார்மால பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தனோ, அதே தான் இங்கேயும். ஸோ பைபேக் டெஃபினட்டா நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். லாங் டெர்ம்க்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த ஷேர நான் மறந்தாச்சு. அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணட்டும். மேபி ஏதாச்சும் மார்க்கெட் சிச்சுவேஷன் சரியில்லாம ஒரு சரிவை குடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அடுத்து திரும்ப பொசிஷன் பில்ட் பண்ணலாமான்னு தான் இந்த பங்க பொறுத்தவரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். அடுத்தது ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட டார்கெட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. யாரு? நொமுரா வந்து இத பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, இன்புட் காஸ்ட் ரைஸ் ஆகுறத ஒரு ரீசனா சொல்லியிருக்காங்க. 2வது இந்த இவாகோ ஸோ அவங்களுடைய ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரியில்ல. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல அப்படின்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ ஸோ டாடா மோட்டாரோட மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் தான். ஸோ டொமஸ்டிக்ல சக்ஸஸ்ஃபுல்லா வந்து இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள செல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கமர்ஷியல் பிசினஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல டெஃபினட்டா நான் உள்ள போமாட்டேன். ஆனா, இந்த பிசினஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய பிசினஸ் நல்ல ரிசல்ட்ட கூட இந்த காலாண்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணல. பட் நல்ல ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோமுரா சொல்ற மாரி நடக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கரெக்ஷன் பீரியட் அப்படின்ட்டு பல பங்குகளுக்கும் இருக்கு. அசோக் லேலண்டுக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்ப திரும்ப கரெக்ஷன் பீரியடுக்கு வந்திருக்கு. ஸோ அகைன் இன்னும் நல்லா கரெக்ட் ஆகுமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இன்னொரு ஒரு ஆட்டோ பங்கு அமெரிக்கன் ஸ்டாக் அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இடையில பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. நேத்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல கண்டிப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அந்த அப்டேட்ட விரைவில் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!